எங்கள் வீட்டு ஸ்டைலில் சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் மசாலா பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ இது குட்டீஸ்க்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம பாஸ்தாவை வேக வச்சுக்கலாம். வெதுவெதுப்பான தண்ணியில் எவ்வளோ பாஸ்தா வேணுமோ அதை போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் பட்டாணியும் அது கூட சேர்த்துருக்கேன். அதில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு அதை அப்படியே வேக விட்டுக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு சூடானதும் 1 ஸ்பூன் இடித்த இஞ்சி பூண்டு, பொடிசா நறுக்குன 2 பெரிய வெங்காயம், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம என்னென்ன காய்கறி வேணுமோ அதை எல்லாத்தையுமே கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அதில் 2 தக்காளியை அரைச்சி அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வேக வச்சு எடுத்துருக்க பாஸ்தாவையும் பட்டாணியும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது அதில் ஃபைனலாக 1 டீஸ்பூன் சில்லி சாஸும் டொமேட்டோ சாஸும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பரட்டி எடுத்தோம்னா சூப்பரான மசாலா பாஸ்தா ரெடி. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் டூ சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். பாய்.